உண்மைகள் மட்டுமே உங்களை வெற்றி பாதைக்கு ஏற்றி செல்லும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் 92ல MBBS முடிச்சேன், 95ல நான் கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள வந்தேன், 31வது வருஷம் இன்னைக்கு நான் அரசு பணியில முடிச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், 1.5 லட்சம் டாக்டர்ல ஒருத்தரா இருக்க போறியா, இல்ல இந்த 325ல நீ ஒருத்தரா இருக்க போறியான்னு. நீங்க எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் படிச்சாங்க, எல்லாரும் அரசு தேர்வுக்கு போனாங்கிறது இல்லாம நீங்க திருப்பி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க? அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் ஆனந்த விகடன் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியில UPSC மற்றும் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படும் பரீட்சைகள் எல்லாம் எப்படி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெள்ளோட்டமா ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த கருத்தரங்கு இங்க நல்ல முறையில ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாவை கல்லூரி பொறுத்த வரைக்கும் அரசு நிகழ்ச்சி ஆகட்டும் இல்ல கல்லூரி நிகழ்ச்சிகள் ஆகட்டும், எல்லாமே ஒரு பிரத்யேகமா ஒரு ஒழுங்கான முறையில நல்ல விதமா அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு அதை எப்படி கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுல மிகுந்த கவனத்தோட இருப்பாங்க. ஆக அதே போல இன்னைக்கு இந்த கிங் மேக்கர்ஸ் அகாடமியோட சேர்ந்து நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்துல ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் ட்ரைனிங் சென்டரையும் இதே வளாகத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான அந்த வாய்ப்பினை இங்க ஏற்பாடு செய்து கொடுத்ததற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பா பாவை கல்லூரியினுடைய தாளாளர் மற்றும் ஏனைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியை இங்க நல்ல முறையில ஒருங்கிணைத்தது நம்மளுடைய மேனேஜர் ஈவென்ட்ஸ் ஆனந்த விகடன் பப்ளிஷர்ஸ் அவர்களுக்கும், அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா என்ன, தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமா நடத்தக்கூடிய பரீட்சைகள் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நல்ல ஓவர்வியூ கொடுத்தாங்க திரு சத்யஸ்ரீ பூமிநாதன் அவர்கள். அப்புறம் நமக்கு இந்த நிகழ்ச்சியில நம்மளோட ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அனைத்து இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் விகடன் குழுமம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பார்த்தா நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே டென்ஷனோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தை எப்போ இதே மாதிரி ஒரு நல்ல சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணும், அடுத்த கட்டமா என்ன கொண்டு போலான்னு. அந்த சார் பேசும்போது கூட சொன்னாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கறத விட பேரண்ட்ஸ்க்கு தான் இப்ப அதிகமா கவுன்சிலிங் கொடுக்கணும்னு. அது 100% உண்மை. ஏன்னா இப்ப பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மிகவும் அதிகமா இருக்கு. அதை உள்வாங்கி குழந்தைகளும் இன்னைக்கு நேர் வழியில நல்ல முறையில உருவாக்குவதற்கு இந்த மாதிரிப்பட்ட அகாடமி, ட்ரைனிங் செஷன், பரீட்சையை எப்படி நம்ம எதிர்கொள்றது, இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் மிகுந்த உலகத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதற்கான ஒரு வழிகாட்டுதல் மிக மிக தேவை. அதை உணர்ந்து நம்மளுடைய மாவட்டத்திலையும் இந்த கோச்சிங் சென்டரை உருவாக்கியதற்கு ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி நான் பூமிநாதன் சாருக்கு ஒரு சொல்லணும். என்னன்னா, நான் அடிப்படையா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவள். இந்த பக்கம் நான் இங்க 2 வருஷமா இங்க நான் மாவட்ட ஆட்சித்தலைவரா வேலை பார்த்திருக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன தெரியும். நிறைய நிகழ்ச்சிகள், குறிப்பா இந்த பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களோட உரையாடக்கூடிய பல நிகழ்ச்சிகள்ல பல்வேறு தனியார் அரசு கல்லூரியில நம்ம கலந்துருக்கோம். அதையெல்லாம் பார்த்ததுல இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வீட்டுல ஒருத்தர் கட்டாயமா அரசு வேலையில தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குரூப் 1 சர்வீஸ்ல இருப்பாங்க, இல்ல ஒரு டீச்சரா இருப்பாங்க, போலீஸ்ல காவல்துறையில இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசை முன்னெடுத்து செல்லக்கூடிய முக்கியமான IAS ஆபீசர்ஸ் எல்லாருமே இந்த மண்ணில் பிறந்து இங்க படிச்சு இங்க இருந்து மேல வந்தவங்க தான். ஆக உண்மையிலேயே நம்ம சாருக்கு வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட், இந்த பிரான்ச்சை தயவுசெய்து கொஞ்சம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் உள்ள குழந்தைகள் ஒன்ஸ் அப்பான டைம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் சொன்னாங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிலாம். ஆனா இப்ப அந்த குழந்தைகளை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரிப்பட்ட ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கணும். சோ இந்த நேரத்தில் அதனுடைய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்க முடியுங்கிறத அந்த மண்ணில் இருந்து வந்ததுனால ஒரு ரெக்வெஸ்டா சாருக்கு சொல்றேன். அதே மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க,
இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் எழுதுவதற்கெல்லாம் வயது ஒரு தடை கிடையாது. ரெண்டாவது, சில பெண்கள் நம்மளுடைய பாரம்பரியமான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கல்வி முடிச்ச உடனே எல்லா பெற்றோர்களுமே திருமணத்தை வந்து கட்டாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவள். நான் படிச்சது அரசு பள்ளி தான். +2 வரைக்கும் படித்தேன். மாவட்டத்திலே நான் தான் 10th 12th எல்லாத்துலேயுமே முதல் நிலை எடுத்தேன். அரசு மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி. ஏன்னா அப்பெல்லாம் கவுன்சிலிங்லாம் கிடையாது. நான் +2 முடிச்சது 86ல. அப்போ வந்து நம்ம ஊருக்கு அட்ரஸ் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல உள்ள கல்லூரி தான் கொடுப்பாங்க. நம்ம பெற்றோர்களும் ரொம்ப தூரம் போறதெல்லாம் அனுமதிக்கல. ஆக நான் அரசு மருத்துவக் கல்லூரியில தான் படித்தேன் 86 to 92. காலேஜ்லயும் நான் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்ப என்னுடைய கனவு என்னவா இருந்ததுன்னா, ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணர் ஆகணும் அப்படிங்கறது என்னுடைய அடிப்படை கனவு. ஹவுஸ் ஏஜென்சின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். MBBS முடிச்ச உடனே நம்ம ஒரு வருஷம் வந்து அங்க பயிற்சி நிலைய மருத்துவரா இருப்போம். அப்ப வந்து எப்பவும் எல்லாரும் எங்க தேடுவாங்கன்னா, உமா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா, உமா எங்க இருப்பா, OG வார்டுல தான் இருப்பா, லேபர் வார்டுல தான் இருப்பான்னு. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணர் ஆகணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து படிச்சு முடிச்ச உடனே 93ல திருமணம் முடிஞ்ச உடனே குழந்தை. ஆக நான் இது எதுக்காக சொல்றேன்னா, படிப்பு முடிச்சாலோ திருமணம் ஆனாலோ வயது வந்து நமக்கு ஒரு பார் கிடையாது. ஆக நான் 94லே வந்து அரசு பணி தேர்வுக்கு முதல் முறையா எழுதுறேன். அப்ப வந்து தமிழ்நாடு அரசு பணி தேர்வாளர் தான். நான் மருத்துவரா இருந்ததுனால 2 விதமான பரீட்சை எழுதலாம். ஒண்ணு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் மருத்துவத்தை பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் சர்ஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட். இன்னொன்னு வந்து பொது சுகாதாரத்துறையின் சார்பா ஹெல்த் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஒரு மருத்துவ பணி. ரெண்டுமே நம்மளுடைய தமிழக அரசினுடைய பரீட்சை தான். அப்ப நான் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்தது இந்த பப்ளிக் ஹெல்த்ல இருக்கக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் தான். இன்னும் உண்மையை சொல்ல போனா MBBS முடிச்ச உடனே நமக்கு அவ்வளவா விவரம் எல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு அரசு வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் தான் நான் எழுதினதுல 94ல நான் பரீட்சை எழுதினேன். அப்புறம் இதே மாதிரி தான் மெயின் எக்ஸாம், பிரிலிமினரி எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமா நான் செலக்ட் ஆகி 95 பிப்ரவரியில உடனடியா நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 மாசம் IPH பூந்தமல்லியில நமக்கு இதற்கான ஒரு ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சது. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், காலேஜ்ல இருக்கணும்னா நமக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் ரொம்ப முக்கியம். ஆக திருப்பியும் அதற்கான நுழைவு தேர்வு எல்லாம் தயார் பண்ணி MD கம்யூனிட்டி மெடிசன் சென்னை மருத்துவக் கல்லூரியில முடிச்சேன். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஐயோ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சேங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னேற்ற பாதையை அதை ஒரு தடைக்கல்லாம் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதே மாதிரி இளம் வயதிலேயே கிடைச்ச வாய்ப்பை பிடிச்சதுனாலதான் நான் 92ல MBBS முடிச்சேன். 95ல நான் கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள வந்தேன். 31வது வருஷம் இன்னைக்கு நான் அரசு பணியில முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியில இருந்து பப்ளிக் ஹெல்த்ல உங்களுக்கு தெரியும் 2004ல பெரிய அளவுல சுனாமிலாம் வந்தது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு தெரியல. சோ அந்த டைம் வந்து ஃபீல்டுல நிறைய பேர் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அப்ப வந்து நிறைய கொள்ளை நோய்கள், டெங்கு, இந்த மாதிரி புதிய புதிய நோய்கள்லாம் வந்ததுனால அதுல உள்ள ஆபீசர்ஸ கொஞ்சம் பேரை ஃபீல்டு ஓரியன்டேஷனுக்காக அனுப்புனாங்க. அப்ப என்னோட என்டையர் சர்வீஸும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், சங்கரன்கோயில் சுகாதார மாவட்டம், இந்த பகுதியில தான் நிறைய இருந்திருக்கும். ஆக அங்க சிறப்பா களப்பணி எல்லாம் பண்ணதுனால துணை இயக்குனர்ல இருந்து நான் இணை இயக்குனரா ப்ரமோட் ஆனேன். இணை இயக்குனர் ஆனது சென்னைக்கு தான் போகணும், அங்க மட்டும்தான் அந்த போஸ்ட் இருக்கு. ஆக அங்க வந்த பிறகு இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப வந்து ஒரு கர்ப்பிணி இருந்தாங்கன்னா ஒரு 13 டிஜிட் நம்பர், பிக்மி நம்பர்னு சொல்லுவாங்க, உங்க நர்சம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க வீட்டுல உங்க அக்கா, உங்க தங்கச்சி யாராவது கர்ப்பமா இருந்தாங்கன்னா இந்த நம்பர் வாங்கணும். இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டா இருந்ததுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால 2019ல
கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலமா ஸ்டேட் செலெக்ஷன் கேடர்ல இதுல என்னன்னா 15 போஸ்ட் தான் இந்த செலெக்ஷன் கேடர் ஐஏஎஸ் போஸ்ட். இந்த இதுல வந்து இப்ப 2 பேர் ரிட்டையர் ஆனாங்கன்னா 10 பேர் நம்ம யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க இன்டர்வியூக்கு. சோ நான் போன வருஷமும் 2 போஸ்ட் வேக்கன்ட் 10 பேர் வந்து இன்டர்வியூக்கு டெல்லிக்கு போறோம். அப்ப எனக்கே ஒரு சலிப்பு, இவ்வளோ வருஷம் சர்வீஸ் போட்டுட்டு திருப்பியும் இன்டர்வியூல போய் 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மள கேள்வி எல்லாம் கேட்பாங்க, நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம், இவ்வளோ நாளா நம்மளே ஒரு ஃபீல்ட்ல ஆபீசரா வேலை பார்த்துட்டு திரும்ப போகணுமான்னு. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னுடைய மென்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிரிஜா வைத்தியநாதன் மேடம். அதுக்கப்புறம் இப்பொழுது தற்சமயம் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டரேஸ் அகமது ஐஏஎஸ் சார். அப்ப எனக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், 1.5 லட்சம் டாக்டர்ல ஒருத்தரா இருக்க போறியா இல்ல இந்த 325ல நீ ஒருத்தரா இருக்க போறியான்னு. ஏன் இத சொல்றேன்னா, நமக்கு வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிடணும். நம்ம திருப்பி திருப்பி அதை யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அந்த சர்வீஸ்க்கும் இந்த சிவில் சர்வீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இங்க நீங்க செய்யக்கூடிய சர்வீஸ் வந்து அந்த மாவட்டத்தை மட்டும் இல்ல, அந்த மாநிலத்துக்கே நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல உங்களை வச்சிருக்கோம். இப்ப நான் இந்த நாமக்கல் மாவட்டத்துல 2 வருஷமா நான் மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கேன். 17 லட்சம் மக்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்துல. நான் உண்மையிலே இந்த மாவட்டத்தை விட்டு டிரான்ஸ்பர் ஆகி போகும்போது கூட நான் பெருமையா போவேன். கட்டாயம் ஒரு 10 லட்சம் பேராவது என்கிட்ட பேசியிருப்பாங்க, இல்ல என்னை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திருப்பாங்க, அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆக இந்த சிவில் சர்வீஸ்ல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்க முடியும். நீங்க எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் படிச்சாங்க, எல்லாரும் அரசு தேர்வுக்கு போனாங்கிறது இல்லாம நீங்க திருப்பி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரையும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணக்கூடணும்னா கண்டிப்பா இந்த மாதிரிப்பட்ட ஒரு போஸ்ட்ல இருந்தா உங்களால அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்க செய்ய முடியும். அடுத்தது பரீட்சையை பத்தி எல்லாம் சார் நிறைய சொன்னாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும், என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா இன்னைக்கு உலகம் மிக மிக பறந்து விரிஞ்சு இருக்கு. முந்திலாம் வந்து நம்ம லைப்ரரிக்கு போகணும், நோட் எடுத்து பேனா எடுத்து தான் நோட்ஸ் எழுதணும். இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. நிறைய போட்டி தேர்வுகளுக்கு தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆக நீங்க அதையெல்லாம் நல்ல முறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்டர்நெட்ல எந்த இடத்துல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அதை பத்தி ஒரு கூகுள்ல ஒரு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின எல்லா விஷயமுமே தெரியும். ஆக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க தினசரி கூர்ந்து கவனிச்சாலே 1000 போட்டி தேர்வை நீங்க போய் தைரியமா எழுத முடியும். ஆக நீங்க எதற்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்க பெற்றோர்கள் உங்களை நல்ல கண்ணின் இமை போல பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கேம்பஸ் இன்டர்வியூல உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும், போட்டி தேர்வுகளுக்கு தேவையான பழைய பரீட்சை கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க கருத்தையும் கவனத்தையும் சிதற விடாமல் தேர்ந்தெடுத்த அந்த பணியை மட்டுமே குறிக்கோளா வச்சு, முதல் தடவை கிடைக்கலையா பரவாயில்ல, 2வது தடவை கிடைக்கலையா பரவாயில்ல, தோல்விகள் மட்டுமே உங்களை வெற்றி பாதைக்கு ஏற்று செல்லும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, தோல்விகளை அவங்களால ஏத்துக்க முடியல. ஐயோ நான் வந்து அவ்வளோ நல்லா படிச்சனே, என்னால வந்து இதை ஏத்துக்க முடியலையேன்னு. இதுக்குதான் நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆகணும்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆயிருந்தா அதிகபட்சம் என்னுடைய மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊர்ல நான் ஒரு நர்சிங் ஹோம் வச்சு இருந்திருப்பேன். அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நான் வந்து அரசுக்கு தேர்ந்தெடுத்த இந்த பணியில இருக்கிறதுனால இன்னைக்கு என்னால இந்த மாவட்டத்துல உள்ள எல்லா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்தி கொள்ள முடிஞ்சது. ஆக எது கிடைக்குதோ அதனால தோல்வியை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். தைரியமாக நீங்க பரீட்சையை ஃபேஸ் பண்ணணும். முதல் தடவை கிளியர் பண்ணலன்னா 2வது தடவை பண்ணலாம், 2வது தடவை பண்ணலன்னா 3வது தடவை பண்ணலாம்.
ஆக தோல்விகள் மட்டுமே உங்களை மென்மேலும் எடுத்து செல்லும். முதல் தடவையே கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் உணர்ந்துதான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமா நம்ம சார் கூட பேசும்போது சொன்னாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த குடிமை பணிகள் பரீட்சைக்கு நீங்க படிக்கும் பொழுது மாதம் 7,500 ரூபாய் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. ஏன்னா ஏழை எளிய மக்களும் இருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு இந்த நிதி உதவி ஒரு பேர்டனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மாதம் 7,500 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறாங்க. நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இப்ப இந்த வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல சென்னையில குடிமை பணிகள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இலவசமா தங்கும் இடமும் தயார்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசும் முன்னெடுத்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாவட்டத்துல நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நாமக்கல், மோகனூர், அதுக்கப்புறம் நம்மளுடைய பொட்டணம், குமாரபாளையம் இந்த பகுதியில எல்லாம் நாலேஜ் சென்டர்னு ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து போட்டி தேர்வுகளுக்கு தேவையான புத்தகங்கள், அங்க ஒரு அமைதியா, ஏன்னா கிராமப்புறத்துல ஏழை எளிய மாணவ செல்வங்கள் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உட்கார்ந்து உங்களால படிக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் சரியா அமைதியான முறையில இல்லைன்னா இந்த நாலேஜ் சென்டரை போய் பாருங்க. அங்க தனித்தனியா கேபின் போட்டு நீங்க உங்க சொந்த புஸ்தகத்தையும் கொண்டு போய் அங்க உட்கார்ந்து நீங்க படிக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இன்டர்நெட் ஃபுல்லாவே ஃப்ரீ. நீங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுல அந்த கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணி உங்க ரெஸ்பான்ஸையும் அதுல போட முடியும். அது மட்டும் அல்லாமல் சனிக்கிழமை தோறும் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இதே போல தமிழக அரசினுடைய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகளுக்கு உங்களை பயிற்சியும் கொடுக்கறாங்க. அதுக்காக ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் இருக்கு. அதனால யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த நாலேஜ் சென்டர் நாமக்கல் மாநகராட்சியில இருக்கு, இந்த ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டணம் பேரூராட்சி பகுதியில இருக்கு, மோகனூர் பேரூராட்சி பகுதியில இருக்கு, திருச்செங்கோடு நகராட்சியில இருக்கு, குமாரபாளையம் நகராட்சியில இருக்கு. இந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஆக அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரிப்பட்ட ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல உங்க குழந்தைகளை வழிநடத்தி செல்லுங்க. நீங்களும் மனம் தளர வேண்டாம். கட்டாயம் ஒரு வருஷம் இல்லைன்னா 2வது வருஷம் உங்க குழந்தை படிச்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல போட்டி தேர்வுக்கு வர முடியும். யூபிஎஸ்சி மட்டும் இல்ல, நம்முடைய தமிழக அரசின் மூலமா நடத்தக்கூடிய தேர்வாணையத்திலையும் குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்கு, குரூப் 1 எக்ஸாம்ஸ் இருக்கு. எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க போட்டி எடுத்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம். ஆக அடிப்படை கல்வி முடிச்ச பிறகு அரசு பணிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கு. அதனால அதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கடின உழைப்பு மட்டுமே உங்களை மென்மேலும் வழிநடத்தி செல்லும். கடின உழைப்பு இல்லாம ஷார்ட்கட்ல எதுவுமே பண்ண முடியாது. யூபிஎஸ்சி எக்ஸாம் ஷெட்யூல் போடும்போது சார் காட்டினாங்க, ஏன் 9 மாசம் அந்த எக்ஸாம் நடத்துறாங்க. முதல்ல ஒரு பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அந்த குறிக்கோளை 9 மாசமும் நீங்க நிலையா இருக்கீங்களா, இடையில இடையில நீங்க ஆசிலேஷன் ஆகுறீங்களா அப்படின்னு உங்களை பதப்படுத்துவதற்காக தான் அந்த ஒரு பரீட்சை. இப்ப நாளைக்கு நடக்க போறது பிரிலிமினரி எக்ஸாம். இதுல செலக்ட் ஆறவங்க அடுத்து மெயின் எக்ஸாம் போவாங்க, இன்டர்வியூ போவாங்க. இந்த 9 மாத காலகட்டத்திலையும் நீங்க எடுத்த குறிக்கோளை தெளிவான நேர்கொண்ட பார்வையோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வானம் வசப்படும், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எடுத்த குறிக்கோளை விட்டு நீங்க மனசு மாறிட்டு இதுவா அதுவாங்கிறது இல்லாம கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் மென்மேலும் நீங்க நல்லா படிச்சு, ஏற்கனவே இந்த மாவட்டத்துல நிறைய IAS IPS எல்லாம் இருக்காங்க, இன்னும் இப்ப கிங் மேக்கர்ஸ் அகாடமி வேற வந்துருச்சு. சோ இன்னும் நிறைய பேர் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மளுடைய மாவட்டத்திற்கு மென்மேலும் பேர் வாங்கி தர வேண்டும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை இங்கு ஏற்பாடு செய்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Wish you all the very best in future. Thank you.